ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சைஸ் அகாடமி. மைசெல்ஃப் சௌமியா சரவணன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பில் இருக்க பகுதிகள் இருக்கு இல்லையா. டோட்டலாக ஒரு 22 பகுதிகள் இருந்திருக்கும் ஸ்டார்டிங்கில். இப்போ 25 பகுதிகள் இருக்கும். நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நவம்பர் 26, 1949 அடாப்ட் பண்ணியிருந்தோம். அது நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 26, 1950 நமக்கு நடைமுறைக்கு வந்திருக்கு. அந்த ஒரிஜினலாக கான்ஸ்டிடியூஷன் நம்ம அடாப்ட் பண்ண அன்னைக்கு எத்தனை ஆர்டிகல்ஸ் இருந்திருக்குன்னா 395 ஆர்டிக்கல், 22 பகுதிகள் அண்ட் 8 அட்டவணைகள் இருந்திருக்கும். என்ன ஆர்டிக்கல், பார்ட், ஷெடியூல் அப்படின்னா அந்த 395 ஆர்டிக்கல் இருக்கா. ஆனால் இப்போ பார்த்தோன்னா 448 ஆர்டிக்கல் மேலே இருக்குது. நிறைய அமெண்ட்மெண்ட் போட்டிருப்பாங்கல்ல, அப்போது இருந்த காலகட்டத்தை எழுதுனதுக்கும் ஒரிஜினலாக எழுதுனதுக்கும் இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கோம். கவர்மெண்ட் மாறி இருக்கு அண்ட் நம்ம நாடும் முன்னேற்றம் அடைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு. இதற்கு ஏற்ப நிறைய சட்ட திருத்தம் போட்டிருப்பாங்க. அப்போ இருந்த லா அப்படியே நமக்கு இப்போ அப்ளிகபிள் ஆகாது. சில சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். அதன்படி நமக்கு ஆர்டிக்கலுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அது என்ன பகுதிகள், அட்டவணைகள்னால் அந்த 395 ஆர்டிக்கல் சரத்துகள்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். அந்த 400 ஆர்டிக்கல் இருக்க 400 ஆர்டிக்கல், அந்த ஆர்டிக்கல்லாம் பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம சிலபஸ் இருக்கா, நம்ம சிலபஸில் டோட்டலாக ஜென்ரல் ஸ்டடீஸ்னு ஒரு 75 கொஷின் இருக்குது. 75 கொஷினை நம்ம எப்படி பிரிக்கிறோம்? சயின்ஸ் தனியாக, பாலிட்டி தனியாக, எக்கனாமி தனியாக பிரித்து வச்சுருக்கோம்ல. அதுக்கு 20 கொஷின், இதுக்கு 15 கொஷின், யூனிட் 8க்கு ஒரு 20 கொஷின் அப்படின்ட்டு. சாரி, இதில் யூனிட் 6ஆக இருக்கும். அண்டு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி அந்த 400 ஆர்டிக்கலையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. அதை தான் எப்படி பிரிச்சுருப்பாங்கன்னா 22 பகுதிகளாகவும் ஒரு 8 அட்டவணைகளாகவும் தனியாக பிரிச்சுருப்பாங்க. சம் டாபிக்ஸ்லாம் இந்த இல்லாததில் இந்த 22 பகுதிகளில் இல்லாததெல்லாம் இந்த அட்டவணைகளில் இருக்கும். ஓரளவுக்கு ஓவர்லேப் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம அந்த 22 பகுதிகள் இருக்கு இல்லையா, இப்போ 25 பகுதிகள், ஒரிஜினலாக 22 பகுதிகள் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா 3 பகுதிகள் ஆட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 25 பகுதிகள். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாமா? திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக், நம்ம இந்திய அரசியலமைப்பு புத்தகமை அடாப்ட் பண்ணது எப்போனா நவம்பர் 26, 1949. இது எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்னா ஜனவரி 26, 1950 தான் நடைமுறைக்கு வந்திருக்கு. ஸோ அப்போ தான் ரிப்பப்ளிக் டே கொண்டாடுறோம். வந்தப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷனில் எத்தனை இருந்திருக்கு ஆர்டிகல்ஸ் அப்படின்னா 395 ஆர்டிக்கல் இருந்திருக்கு, 22 பார்ட் இருந்திருக்கு, 8 ஷெடியூல் இருக்குது. 395 விதிகள்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் நமக்கு 448 ஆர்டிக்கல் மேலே இருக்குது, 25 பகுதிகள் பார்ட் இருக்குது, 12 ஷெடியூல், 12 அட்டவணைகள் இருக்குது. 100க்கும் மேற்பட்ட அமெண்ட்மெண்ட்டுமே போட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சா? ஸோ இப்போ நம்ம பார்ட்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பிடிஎஃப் பாருங்கள். நம்ம எத்தனை பார்ட்ஸ் இருக்குதுன்னு சைடில் கொடுத்துருக்கோம். அண்ட் நடுவில் என்னென்ன பார்ட் அண்ட் அதுக்கு ரிலேட்டடாக இருக்க ஆர்டிக்கல் சைடில் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் பார்ட் பார்க்கலாமா? பகுதி 1, பார்ட் 1 என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையும். இங்கிலீஷில் த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரின்னு சொல்லுவோம். இதோட ஆர்டிக்கல் 1 இருந்து ஆர்டிக்கல் 4 வரைக்கும். தமிழில் என்ன சொல்லுவோம்? விதிகள், சரத்து, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் ஆர்டிக்கலுக்கு. அதில் ஆர்டிக்கல் 1லேருந்து ஆர்டிக்கல் 4 வரைக்கும் ஒன்றியம் மற்றும் அதன் எல்லைகள் பற்றி தான் பகுதி 1 கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன ஒன்றியம், அதன் எல்லைகள்னால் இந்தியான்றது ஒரு பகுதி. அந்த இந்தியான்ற கண்ட்ரியோட எல்லைகள் என்ன, இந்தியாவோட மாநிலங்கள் என்ன, நம்ம இந்தியாவோட பெயர் இந்தியா தட் இஸ் பாரத்னு இருக்குமா, ஸோ அந்த பெயர் அண்ட் அதோட அமைப்பு, அது எல்லாத்த பற்றியும் நம்ம ஒன்றியமாக வரையறுத்து இதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்தியா கண்ட்ரி ஆஸ் அ கண்ட்ரியாக நம்ம நாட்டில் இருக்க ஸ்டேட்ஸ் இருக்குது இல்லையா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, குஜராத்னு நிறைய இருக்குது. இந்த ஸ்டேட்ஸை நிறையா டிவைட் பண்ணவும் முடியும் அண்ட் ஸ்டேட்டை ஆல்டர் பண்ணவும் முடியும். அதோட பவுண்ட்ரி இருக்கு இல்லையா, எல்லை கோடுகள், ஒவ்வொரு மாநிலத்தோட எல்லை கோடுகளை விரிவாக்கம் பண்ணுறதோ, ஒரு மாநிலத்தை உடச்சி 2 மாநிலமாக உருவாக்குறதோ,
இல்லை வேற ஒரு டெரிட்டரியை அக்வயர் பண்ணி நம்ம நாட்டோட யூனியன் டெரிட்டரி யூனியன் பிரதேசங்களாக மாற்றுறதுக்கும் இந்த மாதிரி எல்லா விதிகள் அதிகாரமும் நம்ம இந்தியா கிட்ட இருக்குது. அதை தான் நம்ம ஒன்றியமாகவும் எல்லைகளாகவும் நம்ம இதில் வந்து கொண்டு வரோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஒன்றியம் மற்றும் அதன் எல்லைகள். அண்டு குடியுரிமை அடுத்து பார்த்தோன்னா பகுதி 2ல் வருது, சிட்டிசன்ஷிப்னு நம்ம சொல்கிறோம். இதோட ஆர்டிக்கல் பார்த்தோன்னா 5லேருந்து 11 வரைக்கும் இருக்குது. 5 to 11 வரைக்கும் இதோட ஆர்டிக்கல். இதில் நம்ம குடியுரிமையை பற்றி என்ன பார்க்க போகிறோம், நம்ம நாட்டோட குடிமக்களாக நம்ம யார் யாரெல்லாம் மென்ஷன் பண்ணுறோம், அவங்களுக்கான உரிமைகளை பெறுவதற்கான வழிகள் என்ன. அப்போ நம்மளோட 1947 பார்ட்டிஷன் நடந்திருக்குல்ல, நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கக்குள்ள பாகிஸ்தான் இன்னொரு கண்ட்ரியாக உடச்சிருக்காங்க. அப்போ இங்கே இருக்க மெம்பர்ஸ் நிறைய பேர் அங்கே போயிருப்பாங்க, அங்கே இருக்க பீப்புளுமே இங்கே வந்திருப்பாங்க. அந்த மாதிரி பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் இந்தியா வம்சாவளி எப்படி கொடுக்கறதாகட்டும், அண்டு பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் குடியுரிமை வழங்குறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்தியா வம்சாவளியில் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அவங்கள வெளிநாட்டில் போய் வேலைக்காகவோ இல்லை வேற ஒரு விஷயங்களுக்காகலாம் அப்போல்லாம் போயிருப்பாங்க. அவங்க திரும்ப இந்தியா வரக்குள்ள அவங்களுக்கான என்னென்ன உரிமைகள் இருக்குது, குடியுரிமை உரிமைகள் பெறுவதற்கான வழிகளாகட்டும், அண்ட் ஏதாவது ஒரு தவறு செஞ்சால் ஒரு குடியுரிமையை லாஸ் பண்ணிடுவாங்க, அதுக்கான விதிகள்லாம் என்னன்றதை பற்றி எல்லாமே குடியுரிமையில் பார்ப்போம். இதோட ஆர்டிக்கல் 5லேருந்து 11 வரைக்கும் இருக்கு. அடுத்து பகுதி 3 அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்கிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இதோட ஆர்டிக்கல்லாம் ஆர்டிக்கல் 12லேருந்து ஆர்டிக்கல் 35 வரைக்கும் இருக்குது. இதில் ஃபுல்லாகவே சட்டம் நிறைய கொடுத்துருப்பாங்க. சட்டத்தின் முன் அனைவருக்கும் சமத்துவம், பாகுபாடு இல்லாமல், மதம் இனம் மொழி எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் எல்லா உரிமைகளும் எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டியாக கிடைக்கணும், வாழ்க்கை உரிமை, தனிப்பட்ட சுதந்திரம், இந்த மாதிரி நிறைய உரிமைகள் கொடுப்பாங்க. அந்த அடிப்படை உரிமைகளை யாராவது சட்டம் இயற்றி, நம்ம அரசு சட்டம் இயற்றி மீறுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சட்டத்தை வந்து நீக்குவதற்கான வழிமுறைகளுமே இந்த அடிப்படை உரிமைகளில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நம்ம பார்ப்போம். பார்ட் 3ல் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்ட் 4 பாருங்கள், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளோட அரசு நம்ம நாட்டுக்கு என்னென்ன மாதிரி ரைட்ஸ்லாம் கொடுக்கலாம். இப்போ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, அதில் நம்ம நாடு ஒரு சில விஷயங்கள்லாம் உரிமைகள் வழங்கியிருக்காங்க. அண்ட் சில விஷயங்கள்லாம் உடனே நடத்த முடியாது நம்ம நாட்டுக்கு, இதெல்லாம் அப்புறம் லேட்டராக செய்யலான்ட்டு சில கோட்பாடுகள் கொள்கைகள்லாம் நம்ம மக்களுக்கு கொடுக்கறதுக்காக அண்டு என்னென்னலாம் கொள்கைகள் கொடுக்கலாம், மக்கள் நலனுக்காக, சமூக ஒழுங்கை இது எல்லாத்தையும் உறுதி செய்வதற்கு, அண்ட் வேலைவாய்ப்பு நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு, மற்றும் சமூக நீதி எல்லாத்தையுமே நிலைநாட்டுவதற்கு எல்லாமே வந்துட்டு இதுக்கு அரசுக்கு ஒரு வழிகாட்டுதலாக ஒரு நிறைய பிரின்சிபல்ஸ் கொள்கை மாதிரி அப்போ எழுதின அரசியலமைப்பு நிபுணர்கள் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய ஆர்டிக்கல் பார்த்தா 36லேருந்து 51 வரைக்கும் இருக்குது. அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பகுதி 4Aல இருக்குது. இதோட ஆர்டிக்கல் பார்த்தா 51A. நீங்கள் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டிக்கலோட எண்டிங் அடுத்த நம்பர்லேருந்து தான் அடுத்த ஆர்டிக்கல் அடுத்த பார்ட்டுக்கு தொடங்கும். ஸோ இதை ஆர்டராக தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம கொஞ்சம் அந்த ஃபஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டா அடுத்தது நம்ம எழுதுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு குடிமக்களாக நம்ம நாட்டுக்கு என்ன செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது, இந்த நேஷ்னல் ஆந்தம்க்கெலாம் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, நம்ம நாட்டோட ஹெரிட்டேஜை பாதுகாக்கிறதுக்கு எல்லா சிட்டிசன்ஸ்க்குமே வந்துட்டு அதுக்கான கடமைகள் இருக்குன்ட்டு ஒரு 11 கடமைகளை இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், பகுதி 5 மத்திய அரசாங்கம், த யூனியன் கவர்மெண்ட்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். இதில் வந்து ஒரு 5 சாப்டராக 5 ஏழாக பிரிச்சுருக்காங்க. அண்ட் அதனுடைய ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூனியன் கவர்மெண்ட், அதோட ஆர்டிக்கல் என்ன, 52லேருந்து 151வது ஆர்டிக்கல் வரைக்கும் மத்திய அரசாங்கம் பற்றி தான் இருக்குது. ஸோ இதிலலாம் நம்ம பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், லோக்சபா, ராஜ்யசபா எல்லாம் பார்லிமெண்ட்டில் வரும். நிர்வாகத்துறையில் இவங்களை பற்றி பார்ப்போம். ஸோ எல்லாமே இந்த டாபிக் கீழே தான் பார்ப்போம். இதில் 5 சாப்டர் பிரிச்சுருக்காங்களா, 5 இயல்களாக பிரிச்சுருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நிர்வாகத்துறை, எக்ஸிக்யூட்டிவ்,
52வது ஆர்டிக்கல்லேருந்து 78வது ஆர்டிக்கல் வரைக்கும். அடுத்து பார்லிமெண்ட் பாராளுமன்றம், அதோட ஆர்டிக்கல் 79லேருந்து 122 வரைக்கும். அடுத்து தேர்ட் ஒன் என்ன, லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட்னு சொல்லுவோம், குடியரசுத் தலைவரின் சட்டம் இயற்றும் அதிகாரம். இதோட ஆர்டிக்கல் 123வது ஆர்டிக்கல் மட்டும்தான். அடுத்து யூனியன் ஜுடிஷியரிக்கு 124லேருந்து 147 வரைக்கும், அதாவது உச்ச நீதிமன்றம். அடுத்து இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர், காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம். அதோட ஆர்டிக்கல் 148லேருந்து 151 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா 6வது பகுதி ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசாங்கம். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஆர்டிக்கல் என்ன பாருங்கள், 152லேருந்து 237 ஆர்டிக்கல் வரைக்கும் இருக்குது. அண்ட் இதோட ஃபஸ்ட்டு சாப்டருக்கு வந்து ஜென்ரல் 152வது ஆர்டிக்கல், அதாவது பொதுவானவை. இரண்டாவது வந்து நிர்வாகத்துறை, இதுக்கும் எக்ஸிக்யூட்டிவ். அண்ட் இதோட ஆர்டிக்கல் 153லேருந்து 167. அடுத்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், மாநில சட்டமன்றம்னு சொல்கிறோம், 168லேருந்து 212 வரைக்கும். அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் கவர்னர், ஃபோர்த் ஒன், உறுப்பினரின் சட்டம் இயற்றும் அதிகாரம்னு நம்ம சொல்கிறோம், அது 213. அடுத்து த ஹைகோர்ட்ஸ் சாப்டர் 5ல் உயர்நீதிமன்றங்கள், அதுக்கான ஆர்டிக்கல் வந்து 214லேருந்து 232 வரைக்கும். அன்டினேட் கோர்ட்ஸ்ன்னு 6வதாக சொல்கிறோம், துணை நீதிமன்றங்கள், அதுக்கான ஆர்டிக்கல் 233லேருந்து 237 வரைக்கும். ஸோ அடுத்த பகுதி பார்க்கலாமா. பகுதி 7ல் த ஸ்டேட்ஸ் இன் பார்ட் பி ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஷெடியூல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தமிழில் முதல் அட்டவணையில் உள்ள பி பகுதி மாநிலங்கள் குறிப்பு 1956ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட 7வது சட்ட திருத்தத்தின்படி இப்பகுதி நீக்கப்பட்டது. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லைகள், அதில் நிறைய சேஞ்சஸ் நடந்ததில் பின்ற பாட்டை நீக்கிட்டாங்கன்னு இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது ஏபிசிடின்னு 4 டிவிஷன்ஸாக அப்போது இருந்த நம்ம இந்தியாவை பிரித்து வச்சுருப்பாங்க. காலப்போக்கில் நிறைய வந்து மொழிவாரி மாநிலங்களோ நிறைய மாநிலங்கள் வந்து பிரிச்சிருப்பாங்க. அதன் அடிப்படையில் பீன்ற மாநிலங்களை நம்ம நீக்கியிருப்போம். அதை பற்றி தான் இந்த பகுதியில் கொடுத்துருப்பாங்க. அப்போது உருவாக்கக்குள்ள ஒரிஜினலாக அதை வந்து தான் நீக்கிட்டாங்கன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஆர்டிக்கல் தான் 238 கொடுத்துருக்காங்க, டெலீட் ஆகிடுச்சு. அடுத்து 8th ஒன் யூனியன் டெரிட்டரி, யூனியன் பிரதேசங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. 239லேருந்து 242 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பகுதி 9 பஞ்சாயத்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஊராட்சி அமைப்புகள். ஸோ இதோட ஆர்டிக்கல் பாருங்கள், 243லேருந்து 243 ஓ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பகுதி 9A த முனிசிபாலிட்டிஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. 243 பியிலிருந்து 243 Z வரைக்கும். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் 9B பார்ட்டில் கூட்டுறவு அமைப்புகள், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. 243 ZHல இருந்து 243 ZT. அப்போ பார்ட் 9 பகுதி 9, 9A, 9B இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஊராட்சி அமைப்புகள் த பஞ்சாயத்ஸ், நகராட்சி அமைப்புகள் த முனிசிபாலிட்டிஸ், கூட்டுறவு அமைப்புகள் த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்ன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ புரிஞ்சதா. அடுத்து பாருங்கள் 10th ஒன், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பரப்பிடங்கள், அதாவது ஷெட்யூல்டு அண்டு ட்ரைபல் ஏரியாஸ்னு சில ஏரியாஸ் பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஏரியாஸோட ஆர்டிக்கல் வந்து 244லேருந்து 244A வரைக்கும் இருக்குது. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சதா. இது 11வது, இதில் வந்து மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடைப்பட்ட உறவுகள். இது இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா ரிலேஷன்ஸ் பிட்வீன் த யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். இதில் 2 இயல்களாக பிரிச்சிருக்காங்க, சட்டம் இயற்றும் உறவுகள், அதுக்கப்புறம் நிர்வாக உறவுகள், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன், 2 ரிலேஷனாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து 244 5லேருந்து 255 வரைக்கும் ஆர்டிக்கல் இருக்குது. அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்ட்டுக்கு, நிர்வாக உறவுகளுக்கு 256லேருந்து 263 வரைக்கும் இருக்குது. ஸோ இது வரைக்கும் 11 பகுதிகள் பார்த்துருக்கோம். அடுத்து 12வது பகுதிகள் பாருங்கள், ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட், ஷூட்ஸ்னு சொல்லுவோம், அதாவது நிதி, சொத்து, ஒப்பந்தங்கள், வழக்குகள். இதுலேயே ஒரு 4 இயல்களாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆர்டிக்கல் நம்ம பார்த்தோன்னா 264லேருந்து 300A வரைக்கும் இருக்குது.
இப்போ ஃபினான்ஸ் நிதிக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 264லேருந்து 291 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சாப்டர் 2 பாரோவிங் அதாவது கடன் பெறுதல் அதுக்கு 292லேருந்து 293 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சாப்டர் 3ல ப்ராப்பர்ட்டி கான்ட்ராக்ட் ரைட்ஸ் லயபிலிட்டிஸ் ஆப்ளிகேஷன் ஷூட்ஸ்னு சொல்கிறோம். அதாவது சொத்து ஒப்பந்தங்கள் உரிமைகள் இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வரதெல்லாம் 294லேருந்து 300 வரைக்கும் ஆர்டிக்கல். அண்ட் 4th ஒன் தான் சொத்துரிமை ரைட் டு ப்ராப்பர்ட்டி, இது 307 கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள் பகுதி 13. இதில் வந்து ட்ரேட் காமர்ஸ் இன்டர்கோர்ஸ் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, அதாவது வணிகம் வர்த்தகம் மற்றும் இந்திய எல்லைக்கு உட்பட்ட உறவுகள். இதனுடைய ஆர்டிக்கல் 301லேருந்து 307 வரைக்கும் ஆர்டிக்கல் வந்து இதில் கவரப் ஆகுது. அடுத்து 14 மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கீழான பணிகள், இதுதான் சர்வீஸ் அண்டர் த யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ். இதோட ஆர்டிக்கல் பாருங்கள் 308லேருந்து 323 வரைக்கும் கவர் ஆகுது. இதில் தான் 2 ஸ்டெப்பாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன பணிகள் அரசு பணிகள் அண்ட் அடுத்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ், நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி மாதிரிலாம் இருக்குல்ல அந்த மாதிரி வரதெல்லாம் 315லேருந்து 323. அண்ட் அரசு பணிகளுக்கு 308லேருந்து 314. அடுத்து பாருங்கள் ட்ரிபுனல்ஸ்னு நம்ம சொல்லுவோம், அதாவது தீர்ப்பாயங்கள். ஆர்டிக்கல் 14A இருக்குது ட்ரிபுனல்ஸ். இதோட ஆர்டிக்கல் தீர்ப்பாயங்களுக்கு 323Aலேருந்து 323B. அடுத்து பாருங்கள் எலெக்ஷன்ஸ் வருது, தேர்தல்கள். இது 15 எலெக்ஷன்ஸ்க்கு 324லேருந்து 329A வரைக்கும் எலெக்ஷன்ஸ்க்கு வருது. அடுத்து 16 ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு சர்டைன் கிளாஸஸ், சில வகுப்பினர் தொடர்பான சட்ட வழிமுறைகள் மற்றும் சிறப்பு சலுகைகள். ஜென்ரல் ஓபிசி இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கான ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ், சில சர்டைன் கிளாஸஸ்க்கு பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு எம்பிசி பிசி இந்த மாதிரிக்கான சில ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான ஆர்டிக்கல் பாருங்கள் 330லேருந்து 342A வரைக்கும் இருக்குது. அடுத்து மொழிகள் ஆட்சி மொழி அஃபிஷியல் லாங்குவேஜ் பார்ட் 17. இதையுமே வந்துட்டு ஒரு 4 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. மத்திய அரசின் மொழி மண்டல மொழிகள் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற மொழிகள் சிறப்பு கட்டளைகள். அதில் பார்ட் 1க்கு இதோட ஆர்டிக்கல் பார்த்தோன்னா 343லேருந்து 351 வரைக்கும் இருக்குது. மத்திய அரசின் மொழிக்கு 343லேருந்து 344. அண்ட் ரீஜனல் லாங்குவேஜ்னு சொல்கிறோம் மண்டல மொழிகளுக்கு. அண்ட் ரீஜனல் லாங்குவேஜஸ்னால் மண்டல மொழிகளை சொல்கிறோம், அதுக்கு 345லேருந்து 347 வரைக்கும். அடுத்து லாங்குவேஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் எல்லாமே வந்துட்டு நம்ம பார்க்குறோம். 348லேருந்து 349 வரைக்கும் நம்ம வந்து அதை பார்க்குறோம். அண்ட் ஸ்பெஷல் டைரக்டிவ்ஸ் சிறப்பு கட்டளைகள் அதுக்கு வந்துட்டு 350லேருந்து 351 வரைக்கும் பார்க்குறோம். அடுத்து பாருங்கள் நெருக்கடி கால சட்டமுறைகள் 18வது பகுதி, அதாவது பார்ட் 18ல் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். அதுக்கான ஆர்டிக்கல் 352லேருந்து 360 வரைக்கும் பார்க்குறோம். அண்ட் 19வது பல்வகைப்பட்டவைகள், அதாவது மிஸ்செலினியஸ்னு சில டாபிக்ஸ் அங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம சட்டம் இருக்கு இல்லையா, அரசியல் அமைப்போட சட்டங்கள் அம்சங்கள் பல்வேறு கொள்கைகள் நிர்வாக முறைகள் இந்த மாதிரி பற்றிலாம் வந்துட்டு இதில் வந்து நம்ம பார்ப்போம். இதுதான் மிஸ்செலினியஸ்ன்ற டாப்பிக்கில் வரும். அதோட ஆர்டிக்கல் பார்த்தோன்னா 361லேருந்து 367 வரைக்கும். அடுத்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்னு நம்ம வந்து 20வது பகுதியில் பார்க்குறோம். அது என்ன அப்படின்னா அரசியலமைப்போட சட்ட திருத்தம். அதை பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் வந்துட்டு சட்டத்தில் வந்து மாற்றங்கள் செய்யலாம் அண்ட் சமூக மாற்றங்களுக்கு ஏற்ப எப்படி அரசியலமைப்பை புதுப்பிக்கலாம் அப்படின்றத பற்றிலாம் வந்துட்டு இதோட ஆர்டிக்கல் 368ல் நம்ம பார்ப்போம். வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பகுதி இது. இந்த பகுதி 21 தற்காலிக இடைநிலை மற்றும் சிறப்பு சலுகைகள், இங்கிலீஷில் டெம்பரரி டிரான்சிஷனல் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்னு நம்ம பார்க்குறோம். இதோட ஆர்டிக்கல் 369லேருந்து 392 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தற்காலிகமாக வந்துட்டு சில சலுகைகள் சிறப்பு நிலைகள்லாம் வந்துட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷனில் அரசாங்கத்துக்கும் நிர்வாகத்துக்கெலாம் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றிலாம் அந்த பகுதியில் பார்க்கலாம். அண்ட் 22வது பகுதி குறுந்தலைப்பு தொடக்கம் அங்கீகரிக்கப்பட்ட இந்தி சொற்கள் திரும்ப பெறப்பட்ட விதிகள், ஷார்ட் டைட்டில் கமென்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிவ் டெக்ஸ்ட்
இன் ஹிந்தி அண்ட் ரிப்பேல்ஸ். இதோட ஆர்டிக்கல் நம்ம பார்த்தோம்னா 393லேருந்து 395 வரைக்கும். அதாவது இந்த பகுதி வந்து அரசியலமைப்போட முடிவு மற்றும் தொடக்கம் இதுக்கான சம்மந்தப்பட்ட விதிகளை வந்து இதில் நம்ம உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கோம். அண்ட் இது வந்து அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட சில இந்தி சொற்களை வந்து திரும்ப பெற்றிருப்பாங்க. அதுக்கான விதிகள்லாம் வந்துட்டு இதில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் இந்த பார்ட்டில் இருக்கும். ஸோ 22 பார்ட் தானே இருக்குது, 25 பார்ட்டுன்னு சொன்னோம். எங்கே ரிமைனிங் பார்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த பகுதி 4A நம்ம பார்த்தோமா, அடிப்படை கடமைகள்னு, அந்த பகுதியை நம்ம எப்போ ஆட் பண்ணியிருப்போம்னா 42வது சட்ட திருத்தத்தின்படி 1976 ஆட் பண்ணியிருப்போம். அடுத்து பகுதி 9 இருக்கா, அதில் என்ன இருக்கும், பஞ்சாயத்து ராஜ், நகர பஞ்சாயத்து, கூட்டுறவு அமைப்புகள்லாம் இருக்கா. பகுதி 9, பகுதி 9A, பகுதி 9Bன்னு நம்ம பார்த்துருப்போம். அதில் பஞ்சாயத்து ராஜ் பகுதி 9 73வது சட்ட திருத்தத்தின்படி 1992 சேர்த்திருப்பாங்க. அடுத்த பகுதி 9A நகர பஞ்சாயத்து, அது எப்போ ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா 74வது சட்ட திருத்தத்தின்படி 1992 ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த 9Bன்ற பகுதி பார்ட்டை 97வது சட்ட திருத்தத்தில் 2011 கூட்டுறவு அமைப்புகளை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு அடுத்து ஆட் பண்ண அந்த பகுதிகளாக பார்ப்போம். அந்த பகுதி 4A அண்ட் 9B இதெல்லாம் தான் நம்ம அப்புறமா ஆட் பண்ண பகுதிகள். அண்ட் இன்னொன்று நம்ம பார்த்தோம்னா தீர்ப்பாயங்கள்னு நம்ம பார்த்தோமா, அந்த ட்ரிபுனல்ஸ்னு, அதை நம்ம எப்போ ஆட் பண்ணியிருப்போம் அதில் சார்ட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 42வது சட்ட திருத்தத்தில் 1976 நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம பார்ட்ஸ் பார்த்துருக்கோம். டோட்டலாக 25 பகுதிகளும் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் திரும்ப ரிவைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பிரகதீஷ் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லக்ஷ்மிகாந்த் ஃபாலோ பண்ணிக்கலாம், அந்த புக்லேயும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்திய அரசியலமைப்பு வெங்கடேசன் சார் புக்லேயுமே இருக்கும். ஸோ இதை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம வந்துட்டு பார்ட்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ ஆர்டிக்கல், பார்ட், அமெண்ட்மெண்ட், ஷெடியூல்ஸ்லாம் பார்த்தோமா இன்ட்ரோடக்ஷனில், அதில் பார்ட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம ஷெடியூல்ஸ் பார்க்கலாம், அட்டவணைகள். அந்த 12 அட்டவணைகள் இருக்கு இல்லையா, அந்த என்னென்ன அட்டவணைகள்னு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அண்ட் ஆர்டிக்கல், அமெண்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம கிளாஸஸ் பார்ப்போம் இல்லையா, அதுலேயே கவரப் ஆகிடும். நம்ம அதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக நம்ம அதுக்கப்புறம் ஷார்ட்கட்டாலேயோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ட்ரிக்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு உங்களுக்கு தனியாக நான் உங்களுக்கு அது கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பார்ட்ஸ் பற்றி ஃபுல்லாகவே நம்ம அரசியலமைப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அட்டவணைகள், அதாவது ஷெடியூல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.